கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த ஸ்தோத்திரம். இதோ இந்த கால வேளையிலே அவரை நோக்கி கூப்பிடும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய மட்டில்லா நன்மைகளுக்காக, கிருபைக்காக அவரை நன்றியோடு கூட எப்பொழுதும் ஸ்தோத்திரிப்போம். அவர் துதி எப்பொழுதும் நம் நாவில் நிலைத்திருக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய கிருபை பாராட்டும்படியா தேவனை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? மாதத்தின் 11வது நாளை கூட அவருடைய கிருபையினால காண செய்த அவருடைய தயவுக்காய், அவருடைய பரிசுத்த நாமத்துக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளையும் கூட ஆயுசு நாட்களாய் கூட்டி கொடுத்த தேவனை நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக கடந்து வருவோம். நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்க என் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. வேதத்தை வாசிப்போம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று ஏசாயா 53:5 சொல்லப்பட்டுள்ளது. நாம் செய்கிற ஒவ்வொரு பாவங்களையும், ஒவ்வொரு அக்கிரமங்களையும், அநியாயங்களையும் விலக்கிவிட, பாவப்பிடியிலிருந்து நம்மளை மீட்டெடுக்க, சாத்தான் சோதனை, வேதனை, துக்கங்களிலிருந்து நம்மை அவர் கடந்து வரச் செய்ய அவருடைய கிருபை நமக்கு இம்மட்டும் போதுமானதாயிருந்ததற்காய் தேவனை ஸ்தோத்திரிப்போம். நாம் செய்கிற பாவங்கள் நிமித்தமாய் அவர் காயப்பட்டார். இயேசு கிறிஸ்து நமக்காக காயப்பட்டு சிலுவையில் அறை உண்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார். அவருடைய மட்டில்லா நன்மை எவ்வளவு என்று கிரகிக்க முடியாது. அவ்வளவு பெரிய ஆச்சரியங்களை அவர் நம் வாழ்நாளிலே செய்திருக்கிறார். நாம் செய்த அக்கிரமங்கள் நிமித்தம், நாம் செய்கிற பாவங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று நாம் நினைவு கூறுவோம். நாம் தீய வழியிலே நடக்கும் பொழுது அவருடைய கால்களை ஆணியினால் அடிக்கப்பட்டதை நினைவு கூறுவோம். இதோ நாம் யோசிக்கிற சிந்தனைகள், நினைவுகள் எல்லாம் கர்த்தருக்கு விரோதமாய் காணப்படும் பொழுது அவருடைய சிரசிலே முள்முடி சூட்டப்பட்டதை நாம் நினைவு கூறுவோம். இதோ கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல்களை, பிரியமில்லாத நாம் வாழ்ந்து வரும் பொழுது, இதோ கர்த்தருக்கு சித்தமில்லாத செயல்களை செய்யும் இந்த கைகளை அவர் ஆணினால் அடிக்கப்பட்டதை நினைவு கூறுவோம். இப்படியாய் நாம் ஒவ்வொன்றையும் நம்முடைய சரீரத்திலே உறுப்புகள் செய்கிற பாவங்களை, அவயங்கள் செய்கிற பாவங்களை நாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் நாம் பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, எனக்காக காயப்பட்டீர், எனக்காக நொறுக்கப்பட்டீர், எனக்காக நீர் ஜீவனை கொடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். என் பாவங்கள் எல்லாம் முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் செய்த அக்கிரமங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஒவ்வொன்றிற்கும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு விலகி போகும் என்பதில் சந்தேகமில்லை. நிச்சயமாகவே அவர் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த மகிமையான கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஓட்டத்தை நாம் ஓடுவோம். வாழ்க்கையின் ஓட்டம் கர்த்தருக்கு பிரியமான ஓட்டமாய் காணப்படட்டும். கர்த்தருக்கு சித்தமானபடி வாழ்கிற வாழ்க்கையாக காணப்படட்டும். எல்லாவற்றையும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார், ஆசீர்வதிப்பார். ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நம்மளை விடுவித்து அவருடைய தழும்புகளினாலே குணமாக்குவார் அல்லவா? கர்த்தருடைய நாமத்தினாலே நம் பாவங்கள் எல்லாம் ஒரு பாதப்படியிலே வைத்து மன்னிப்பின் விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு
கிருபை கூர்ந்து நம்மளை ஆசீர்வதித்து நம் தேவைகளை சந்தித்து பூர்த்தி செய்து அவருக்கு சாட்சியா இந்த பூமியிலே வாழ இரக்கம் காண்பிப்பார். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.